பகவத்கீதை 5ஆம் அத்தியாயம். பகவான் எனப்போட செயல்பட்டது நிகர் அப்படின்னு பகவான் சொல்றார். இந்த அத்தியாயம் 5:13. சர்வ கர்மாணி மனசா கன்யஸ்ய ஆஸ்தே சுகமசி நவத்வாரே புரே தேகின ஏவ குர்பந்த காரயன். புலன்களை தனக்கு வசப்படுத்தியவன் எல்லா கர்மங்களையும் செய்விப்பவன் என்பதிலிருந்து விலகி 9 கதவுகள் கொண்ட நகரான தேகத்தில் சுகமாய் வசிக்கிறான். விளக்கம்: 2 கண்கள், 2 காதுகள், மூக்கு துவாரங்கள் 2, ஜலமல துவாரங்கள் 2, வாய் 1 என நவதுவாரங்கள் உடலில் இருக்கிறது. கடோபனிஷத்தில் இது 2:2:1 இது பற்றி சொல்லும் பொழுது அங்கு 11 துவாரங்கள் ஏகாதசத்வார் என இருக்கிறது. அங்கு தொப்புள், உச்சந்தலையான பிரம்மரந்திரம் இரண்டும் சேர்த்து சொல்லப்படுகிறது. இந்த துவாரங்கள் காலப்போக்கில் மூடி விடுவதால் ஏற்கப்படவில்லை. யோகமானது சாங்கி யோகியை முழுமையாக குறிக்கும். நமது உடலில் 9 வாசல்கள் உண்டு. 9 வாசல்கள் கொண்ட ஊர். இந்த ஊரில் ராஜா போல சுகமாக ஆன்மா வீற்றிருக்கிறது. அங்கு செயல்படக்கூடியவர்களாக மனம், புத்தி, புலன்கள், அகங்காரம், பிராணன் இருக்கின்றன. ஆன்மா இங்கு சுகமாய் வசிக்கிறான். அதாவது புலன்களை வசப்படுத்தியவன் அமைதியாய் நிம்மதியாய் வசிக்கிறான். நகரத்தில் வாழ்பவன் அங்கு நடக்கும் செயல்களை தன் செயல்களாக கருத மாட்டான். பயனை கருதும் பலரும் தன்வயம் இழந்து பிரகிருதிக்கு வசப்பட்டு இருப்பார்கள். காரையன், நான் செய்விப்பவன் எனும் எண்ணம் சாங்கிய யோகியிடம் இருக்காது. நான் கர்த்தா அல்ல எனும் எண்ணத்தில் செயல்படுபவனே சாங்கிய யோகி. சூரிய ஒளி வரவும் எல்லா ஜீவர்களும் தம் தம் காரியங்களில் பரபரப்பாக ஈடுபட துவங்குவார்கள். நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். இவைகளுக்கு சூரியன் பொறுப்பல்ல. அப்படி பொறுப்பு இருந்தால் பாப புண்ணியங்களில் சூரியனும் பங்கேற்க வேண்டும். இவ்வாறே ஆன்மாவால் உடலுக்கு இருப்பும் ஆற்றலும் கிடைக்கிறது. பிரகிருதியின் சம்பந்தத்தால், குண சம்பந்தத்தால் உடலும் உலகம் இணைந்து செயல்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. சொரூபத்தில் ஆன்மா ஆனந்தமானது. ஆனந்தன் என்பது அவனது இயல்பு. ஆனால் மனிதர்கள் தன்னை சரீரத்துடன் இணைத்து நினைப்பதால் மாறுபட்டு உண்டாகிறது. எனவே சுபாவம் எனும் இயல்பானது அனுபவத்தில் வராமல் போய்விடும். ஆனால் சாங்கிய யோகிக்கு இடைவிடாது தனது இயல்பு நிலை பற்றிய அனுபவம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த இயல்பில் சுகம் எல்லையற்று எப்போதும் இருக்கிறது. எனவே இங்கு ஆஸ்தே என்ற சொல் பகவான் கூறுகிறார். அது ஆன்மாவின் இருப்பு தன்மையை உறுதிப்பட சொல்வது. தோன்றுகிற அத்தனைக்கும் ஆதாரமாக விளங்கும் ஆத்மா எனும் சேதனம் தோன்றா நிலையில் நிலைத்துள்ளதை ஆஸ்தே என பகவான் கூறுகிறார். செயல்கள் பிரகிருதியில் உள்ளது, செயலின்மை சொரூபத்தில் உள்ளது. எதை செய்தால் புண்ணியம் இல்லையோ, எதை செய்யாவிட்டால் பாபம் இல்லையோ அது நித்திய கர்மம். விசேஷ விரதங்கள் அனைத்தும் நைமித்திக கர்மம். பலன்வின்றி செய்வது காமிய கர்மம். காமிய கர்மத்தை செய்யாவிட்டால் பாபம் வராது. விளக்கப்பட்ட செயல்கள் பாபமானவை. அவற்றை செய்வது நிசித்த கர்மம் எனப்படும். 5:14 ந கர்த்தத்வம் ந கர்மாணி ந கர்ம பல சம்யோகம் சுபாவக அவர்த்தது. இறைவன் மனிதர்களுக்கு கர்த்தா எனும் தன்மையை தரவில்லை. கர்மங்களையோ கர்மபல தொடர்பையோ இறைவன் ஏற்படுத்தவில்லை. பிரகிருதி எனும் இயல்பே இதை செய்கிறது. ஒருவரது சுபாவம் என்பது அவர் கிடையாது. சுபாவம் என்பது ஜட இயற்கையால் அவருக்கு வாய்ப்பது. ஜட இயற்கை ஏராளமான சுபாவங்களை தன்னுள் அடக்கியுள்ளது. அண்டங்களில் இருப்பது யாவும் சிறு சிறு துணுக்கு போன்ற ஜீவர்களில் சூட்சுமமாக உள்ளன. அதுபோலவே சுபாவமும் ஜீவனுக்கு வருகிறது. ஒரு ஜீவன் நல்லது அல்லது தீது செய்ய பகவான் விதிக்கவில்லை. அப்படி அவர் விதித்திருந்தால் நல்லது கெட்டதை வரையறுக்க சாஸ்திரங்கள், குரு, கல்வி தேவைப்படாது, பொருளற்றதாகிவிடும். மேலும் ஜீவர்களும் கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டி வராது. கர்மமாக செயலை செய்வதில் ஜீவனுக்கு முழு சுதந்திரமும் உள்ளது. சுபாவம் தவறல்ல, சுபாவத்தில் வெறுப்பு கொள்வது தவறு. ஜீவன் நிம்மதி, சுகம் வேண்டி கர்ம பலனில் தன்னை இணைத்து செயல்பட்டான். அவனுக்கு உண்மை புரியாது. மேம்பட்ட வாழ்வுக்கான அனைத்தும் அவன் கையில் தான் இருக்கிறது. ஆனால் அஞ்ஞானத்தால் தன்னை கீழ்ப்படுத்திக் கொள்கிறான். கர்மம், அதில் கர்த்தா எனும் கர்த்திருவம், கர்மபல தொடர்பு எனும் போக்கிருத்துவம், அதாவது செய்பவன் அனுபவிப்பான். இவைகள் ஜீவனாகவே தன்னில் உண்டாக்கி சுமத்தியவை, பகவான் அல்ல.
ஜீவன் தன் முயற்சியால் தனது இவைகளை போக்கிக் கொண்டால், விட்டு விலகிக் கொண்டால், சுபாவத்திலான உண்மை நிலையை அவன் உணரலாம்.